அக்ஷய திருதியை நாளான இன்று சேலம், மதுரையில் நகைக்கடைகளில் கூட்டம். தங்கம் விலை மாற்றமின்றி சவரன் 71,840 ரூபாய்க்கு விற்பனை. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சரவை ஆலோசனை. தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் முக்கிய முடிவெடுக்கப்பட வாய்ப்பு. காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளுக்கு உதவிய புகாரில் 2000 பேரிடம் விசாரணை. சந்தேகிக்கப்படும் 15 பேரை தொடர்ந்து விசாரிக்க NIA முடிவு. காலக்கெடு முடிந்தும் தங்கியுள்ள பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுவது தொடர்பாக தமிழ்நாடு உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் ஆலோசனை. காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்பு. திமுக 234 தொகுதிகளிலும் வென்றாலும் ஆச்சரியம் இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. எந்த கூட்டணி வந்தாலும் எதிர்ப்போம் என்றும் உறுதி. 200 அல்ல 220 வரும்னு சொன்னார். என்ன கஞ்சம் அதில் உங்களுக்கு 234 சொல்லுங்களேன். வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் எந்த நிலையில் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கூட்டணி வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி, ஒரு கை பார்ப்போம் என்ற உணர்வோடு தான் இன்றைக்கு நாம் நம்முடைய கடமை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். தாவேகாவுடன் பாஜக கூட்டணி பேச்சு நடத்துகிறதா? தகவல் ஏதும் தெரியவில்லை என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். வெற்றி கழகத்தோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுது பாஜக கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் புரசலா ஒரு தகவல். நீங்க சொல்ற அரசியல் புரசல் எனக்கு தெரியல. நான் நேற்று தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களையும் பார்த்துட்டு நேரே அம்பாளை பார்க்க வந்திருக்கிறேன். இப்போ உங்களை பார்க்கிறேன். நாளைக்கு கோட்டையில நம்ம எல்லாரும் பார்ப்போம். பாமகவில் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இடையே தொடரும் மோதல். தனித்தனியாக மாநாட்டு பாடலை வெளியிட்ட நிலையில் தத்தமது புகைப்படத்தை மட்டுமே பயன்படுத்தியதால் சர்ச்சை. தேமுதிக இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்ட விஜய் பிரபாகருக்கு விஜயகாந்தின் மோதிரத்தை அளித்த பிரேமலதா. பொருளாளராக நியமிக்கப்பட்டார் LK சுதீஷ். வாகனங்களில் ஏறவோ குதிக்கவோ வேண்டாம் என தொண்டர்களுக்கு விஜய் வேண்டுகோள். சுய கட்டுப்பாடு 100 விழுக்காடு அவசியம் என அறிக்கை. வாணியம்பாடி அருகே எருதுவிடும் விழாவில் தறிக்கெட்டு ஓடிச் சென்று முட்டிய காளை. பார்வையற்ற தம்பதி காயம். சென்னையில் கட்டடங்கள் கட்டுவதில் விதிமீறல் இருந்தால் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம். சென்னை மாநகராட்சி முடிவு. காஞ்சி சங்கர மடத்தில் புதிய மடாதிபதி கணேச சர்மாவுக்கு தீட்சை வழங்கும் நிகழ்வு. ஆளுநர் RN ரவி, நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. கார் பார்க்கிங் தொடர்பாக நடிகர் தர்ஷன் மீதான வழக்கு ரத்து. எதிர்த்தரப்புடன் சமரசம் ஏற்பட்டதை அடுத்து உயர்நீதிமன்றம் நடவடிக்கை. மதுரை KK நகரில் ஸ்ரீ மழலையர் பள்ளியின் உரிமம் ரத்து. 4 வயது குழந்தை தண்ணீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்ததை அடுத்து நடவடிக்கை. உளுந்தூர்பேட்டை அருகே ஏரி மண் அள்ளுவதில் தகராறு. ஆயுதங்களுடன் தாக்கிக் கொண்ட இரு தரப்பினர். கொல்கத்தா நட்சத்திர விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 14 பேர் உயிரிழப்பு. கரூரைச் சேர்ந்த 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. சீன விண்வெளி மையத்தில் 6 மாதங்களாக பணியாற்றிய 3 பேர் பத்திரமாக பூமிக்கு திரும்பினர்.
ஐபிஎல் தொடரில் சேப்பாக்கத்தில் இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது சிஎஸ்கே. ஆடும் 11இல் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என எதிர்பார்ப்பு. பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க அனைத்து படைகளுக்கும் முழு சுதந்திரம் அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பதிலடிக்கு மத்திய அரசு தயாராவது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். காஷ்மீரின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான பஹல்காமில் கடந்த 22ஆம் தேதி யாரும் எதிர்பார்க்காத தருணத்தில் தீவிரவாதிகள் கொடூர தாக்குதல் நிகழ்த்தியதில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் உட்பட 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவத்திற்கு பதிலடி கொடுக்க பிரதமரும் உயர் அதிகாரிகளும் அடுத்தடுத்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர். அந்த வரிசையில் நேற்று மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் தலைமையில் முக்கிய ஆலோசனை நடைபெற்றது. இதில் எல்லை பாதுகாப்பு படை, அசாம் ரைபிள்ஸ் மற்றும் தேசிய பாதுகாப்பு படை ஆகியவற்றின் தலைமை இயக்குநர்களும், மத்திய ரிசர்வ் போலீஸ் படை, மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் மூத்த அதிகாரிகளும் பங்கேற்றனர். இதன் பின்னர் பிரதமர் மோடி தனது இல்லத்தில் முக்கிய ஆலோசனை நடத்தினார். இதில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் மற்றும் முப்படைகளின் தளபதிகள் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது உள்துறை செயலாளர் தலைமையிலான கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து பிரதமரிடம் எடுத்துரைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்பொழுது பயங்கரவாதத்திற்கு எதிராக கடுமையான பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த நாட்டின் நிலைப்பாடு என்று பிரதமர் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய ராணுவத்தின் மீதான தனது நம்பிக்கையை வெளிப்படுத்திய பிரதமர் மோடி பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்கு படைகளுக்கு முழு சுதந்திரம் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. எப்படி, எந்த நேரத்தில் பதிலடி கொடுப்பது என்றும் இலக்கு என்ன என்பதையும் படைகளை தீர்மானித்துக் கொள்ளலாம் என பிரதமர் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் பாகிஸ்தானுக்கு எதிராக நடவடிக்கை கோரி இந்தியா தீர்மானம் கொண்டுவர உள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவின் தீர்மானத்திற்கு ஆதரவளிக்க வேண்டுமென பல்வேறு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசி மற்றும் காணொலி வாயிலாக பேசி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்லோவேனியா, கிரீஸ், சோமாலியா உள்ளிட்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பினர் அல்லாத நாடுகளின் அமைச்சர்களிடமும் பேசி ஜெய்சங்கர் ஆதரவு திரட்டுவதாக கூறப்படுகிறது. இந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் பிரதமர் தலைமையில் இன்று பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கூட்டமும் அதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சரவை கூட்டமும் நடைபெறவுள்ளது. இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங், அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். யாரையும் குறித்து பேசல, யதார்த்தமாக இருக்கக்கூடிய வார்த்தை. அது என்ன அன்பார்லிமெண்ட் வராது. உங்களுக்கு ஏதாவது மனசுல உறுத்தி வேற யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அதை அவைக்கு எடுக்கணும். அதை முத்துங்க. நீங்க சட்டப்பேரவையில் காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு இடையூறுகளுக்கு இடையே ஆட்சி நடத்தி வருவதாக தெரிவித்தார். சாதனைக்கு மேல் சாதனையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்த சாதனைகள் எல்லாம் சாதாரணமா செஞ்சுட்டு இல்ல. மேலே பாம்பு, கீழே நரிகள், குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்புச் சுவர்கள், இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு, மறுபக்கம் ஆளுநர், இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடின்னு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது. தமிழர்களுக்காக தனது பயணம் தொடரும் என்றும் திட்டங்கள் எல்லாம் ஸ்டாலின் பெயரை அல்ல திராவிட மாடல் என்ற பெயரை கூறும் என்றும் குறிப்பிட்டார். உறுதியா சொல்றேன், கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியை விட 1000 மடங்கு சிறப்பான சாதனைகளை அனைத்து துறையிலும் செஞ்சிருக்கிறோம். இந்த உறுதியோடவும் மக்கள் மேல உள்ள நம்பிக்கையோடும் சொல்றேன், அடமானம் வைக்க நினைப்பவர்களாலும் அபகரிக்க நினைப்பவர்களாலும் தமிழ்நாட்டை ஒருபோதும் சூறையாட முடியாது. இதுவரை நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மற்றும் செய்துள்ள சாதனைகளால் 2026 தேர்தலிலும் திமுக ஆட்சி அமைக்கும் என உறுதிபட கூறினார். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங், அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். தமிழ்நாடு வரலாறு படைக்கும். இதைத் தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார், பார்ட் 2 என்றாலே தமிழ்நாட்டில் ஃபெயிலியர் மாடல் தான் என்றும் இந்தியன் பார்ட் 2 படம் கூட தமிழகத்தில் ஃபெயிலியர் ஆனதாக குறிப்பிட்டார். மேலும் கடந்த ஆட்சி ஊர்ந்து சென்றது என முதலமைச்சர் கூறியதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.
இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஊர்ந்து என யதார்த்தமாகத்தான் குறிப்பிட்டதாக பதிலளித்தார். யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அது திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். நான் யாரையும் குறித்து பேசல, யதார்த்தமாக இருக்கக்கூடிய வார்த்தை. அது என்ன அன்பார்லிமெண்ட் வேடாது, அன்பார்லிமெண்ட் வேடாது, குழந்தை தமிழ்ந்து வரது இல்லையா? உங்களுக்கு ஏதாவது மனசுல உறுத்தி வேற யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அதை அவைக்கு எடுக்கணும். அதை முத்துங்க நீங்க. இதனிடையே 2026இல் ஒரே வெர்ஷன் தான் என்றும் அது அதிமுக வெர்ஷன் தான் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான எக்ஸ் பதிவில் கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி என்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு மாணவர்களின் புத்தக பையில் உள்ள அறிவாள்களே சாட்சி என்றும் சாடியுள்ளார். பெண்கள் பாதுகாப்பின்மைக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சி என்றும் சமூக அநீதிக்கு வேங்கை வயலே சாட்சி என்றும் விமர்சித்துள்ளார். ஏற்கனவே ஆபரேஷன் கஞ்சா 2.0, 3.0, 4.0 என அனைத்துமே ஃபெயிலியர் என தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பெரிய ஓவாக போட்டு மக்கள் பாய் பாய் ஸ்டாலின் என சொல்ல தயாராகி வருவதாக பதிவிட்டுள்ளார்.